தம்பி விஜய் வந்து ஜெயிக்கணும். வாழ்த்துக்கள். கரெக்டாக வந்து செஞ்சிட்டு இருக்காரு. அவர் வந்து செஞ்ச பிறகு நம்ம விமர்சனம் பண்ணிக்கலாம். நான் எங்கள் அப்பனே போலீஸ் தான். எங்கள் அப்பாவே போலீஸ் தான். எங்கள் அப்பா இன்ஸ்பெக்டர் போலீஸ். நான் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு. எங்கள் அப்பாலாம் அடிக்கவே மாட்டாரு. ரொம்ப என்னை வந்து அவங்க வீட்டில் உதாரணத்துக்கு செந்துறைன்னு ஒரு அது எந்த ஊர்? சிதம்பரம் பக்கத்தில், அரியலூர் பக்கத்தில் ஒரு டிபிக்கல் வில்லேஜ், பக்கா வில்லேஜ். அங்கே ஒன்றுமே இல்லை. வெயிலுக்கு ஒதுங்கிறது கூட மரம்ல. ஒரு தேட்டரில் உட்காந்துருந்தேன். அவங்க வீட்டில் போய் எனக்கு ஒரு மட்டன் குழம்பு செஞ்சு அவர் எடுத்து வந்தார். அவங்க அப்பா இங்கே இருக்காரு. அந்த மட்டன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அதை எடுத்துக்கிட்டு நான் ஊருக்கு போகிறேன். அந்த டிஃபன் பாக்ஸோட ஊருக்கு போகிறேன். அந்த டிஃபனை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். அது மாதிரி அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட போகிறாங்க. அதனால அந்த சாப்பிட்ட நன்றி விசுவாசத்துக்காக வந்திருக்கேன். அவ்வளோதான். இல்லை, ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், அதுக்காக சொல்கிறேன். அது மட்டனுக்காக இல்லை. ரொம்ப நல்லா உபசரிப்புங்கிறது வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு காஃபி கொடுத்து மரியாதை பண்ணி அப்படியே உணவு கொடுத்து அதை அன்பாக வச்சுட்டு போங்க. இந்த அவருக்கு செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு போயிடலாம். அவருக்கு நிறைய வேலையாட்கள் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் செய்யலாம். அவங்க வீட்டு அம்மா வந்து எனக்கு பக்கத்தில் வந்து செஞ்சு கொடுத்து எப்படி இருக்கு, நான் நல்லா இருக்குன்னான்னு கேட்டு ரொம்ப அருமையாக கவனிச்சுக்கிட்டாங்க. அதை மறக்கவே முடியாது. அதனால சொல்கிறேன். ஆமாம், இல்லைங்க. இது வந்து இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து கொரோனாக்கு அப்புறம் வேற மாதிரி ஆயிட்டாங்க. எல்லா படங்களையும் எல்லா லாங்குவேஜையும் படம் பார்க்குறாங்க. அவங்க நல்லா படத்தை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாம் ஓடிடி விஷயம் இந்த இவர் சொன்னதுக்கு மாதிரி, கார்த்தி சொன்ன மாதிரி, அவர் சொன்ன மாதிரி இல்லை, நல்ல விமர்சனங்களுக்கு உள்ளாகுது. நிறைய பேர் வந்து இவருக்கு சின்ன பசங்கள்லாம் ரொம்ப அழகாக படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு முன்னாடியே தெரியுது. அதனால அவங்க தேட்டருக்கு வர்றதே அதை வச்சு தான். எப்படி வர்றாங்க இந்த படத்துக்குன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நாள் ஒரு படத்துக்கு திப்பு திப்புன்னு கூட்டம். ஒரு 10 மணிக்கு நான் ஒரு தேட்டரில் இருக்கேன் மெட்ராஸில். 10 மணிக்கு வர வேண்டிய படம் 11 மணிக்கு வருது. நீங்கள் போயிட்டு அப்புறம் வாங்கினான்னு சொன்னாங்க. விஷால் சார் படம் எஸ்ஜே சூர்யா நடித்தாங்கல்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த 10 மணி வரைக்கும் கூட்டமே இல்லை. கொஞ்ச நேரத்தில் அது அந்த படம் எப்படி இருக்குன்னு நியூஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. அப்படியே கொஞ்ச நேரத்தில் தீ மாதிரி கூட்டம் வருது. அது எப்படி? மார்க் ஆண்டனி, நான் அதை கண் கூட பார்த்தேன். நான் அது 1 மணி நேரம் நான் வீட்டுக்கு போயிட்டு வரதை விட நான் இங்கேயே உட்காந்துறேன், எனக்கு டிக்கெட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருந்தேன். அந்த கூட்டம் வந்து நான் நேரில் பார்த்து எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. எங்கிருந்தோ புற்றீசல் மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே ஈசல் வர்ற மாதிரி வராங்க. ஆனால் இதே எல்லா படத்துக்கும் நடக்குதான்னு கேட்டால் காலக்காட்சிக்கு கிடையவே கிடையாது. அது ஜனங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க. அதனால அதெல்லாம் நம்ம இதெல்லாம் மறைக்கவே முடியாது. பாவம், சந்தர்ப்ப சூழ்நிலையால அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க, மாட்டிட்டாங்க. அதை போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தவறு தான், செஞ்சுட்டாங்க, என்ன பண்றது, உள்ள இருக்காங்க. ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அது வந்து அவன் வந்து உள்ள போகணும்னு தலையில எழுதியிருக்கு அவனுக்கு. அதனால அது செஞ்சுட்டாங்க. ஆமா, இப்ப மட்டும் இல்ல, அது எப்போ காலங்காலமா. நான் எங்க அப்பனே போலீஸ் தான். எங்க அப்பாவே போலீஸ் தான். எங்க அப்பா இன்ஸ்பெக்டர் போலீஸ். நான் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு. எங்க அப்பாலாம் அடிக்கவே மாட்டாரு. அப்படி கண்ணிலே அப்படி பார்ப்பாரு. எங்க அப்பா என்னோட உயரமா இருப்பாரு. கையில அவ்வளவு பெருசு இருக்கும். ஒரு அடி அடிச்சா சுத்திட்டு விழுந்துருவான். ஒரு அடியை தான் அடிப்பாரு. அப்படி ரொம்ப கோவம் வந்தா ஒரு அடி அடிப்பாரு. மேட்டூர் டேம்ல எனக்கு தெரிஞ்சு ஆடி 18 அன்னைக்கு ஒரு பையன் வந்து கட்டி வச்சு இழுத்துருவான். அவன் கமலஹாசன் மாதிரி இருக்கான் அழகா. அவன் சட்டையை கழட்டி பின்னாடி இழுத்துட்டு வந்தாங்க. அவன் கையில கட்டி எங்கள் அப்பாட்ட கொண்டு வந்து நிறுத்துனாங்க. என்னடா ஆச்சுன்னு எங்கள் அப்பா ஸ்டேஷன்லேருந்து கேட்குறாரு, உட்காந்துட்டு கேட்குறாரு. அவன் தான் சொன்னான், அவ்வளோ அழகாக இருக்கிற பையனை சட்டையெல்லாம் கட்டி பின்னாடி கட்டி வச்சுருந்து இழுத்துட்டு வந்தாங்க. என்ன பண்ணான்னா, ஒரு பொம்பளை வந்து கை வச்சுட்டான் கூட்டத்தில். அந்த பொம்பளை போலீஸில் பிடிச்சி கொண்டு வந்து கூட்டுது. எந்திரிச்சாரு, ஒரே கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையிலே மறக்க முடியாது. ஸ்டேஷனில் இருக்க எல்லாரையும் எட்டி வச்சு போனாங்க. பொம்பளை போலீஸ் அப்போ தான் வந்த புதுசு. 1986 87 நினைக்கிறேன். வர்ற பொம்பளை போலீஸ்லாம் எட்டி உதைக்கிறாங்க. என்னடா பொம்பளை போய் பிடிச்சிட்டாடான்னு பார்த்துட்டே இருந்துட்டாங்க. அது மாதிரி அடிக்கிறது, போலீஸ் அடிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அடிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா இவனுங்களை அடிக்கலாம்னு திருத்த முடியாதுங்க. ஒவ்வொருத்தன் ஊரில் போய் கட்டிங்க பாருங்க. இப்பெல்லாம் அவனெல்லாம் நைட்டு வந்து 12 மணிக்கு அந்த பையன் கட்டிங் அடிச்சிருக்க பையன் ஒரு காலிங் பெல் அழுத்தி இந்த அம்மா கதை தர சொன்னா இந்த அம்மா மயக்கம் போட்டு விழுந்துடும்.
அப்படி கட்டிங் பண்ணி அப்படிலாம் வச்சிருக்காங்க, மண்டே குருவி கூடு மாதிரி இது மாதிரிலாம் வச்சிருக்காங்க. இந்த கட்டிங்கே மாத்துனுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் இல்ல கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லணும், எவனுமே கட்டிங் பண்ணக்கூடாது. ஹேர் ஸ்டைல் வந்து எல்லாருக்கும் அங்கேயே தடுக்கணும், அங்கேயே வந்து அவங்க அங்கேயே ஒழுங்குபடுத்தணும், ஸ்கூல்லேயே ஒழுங்குபடுத்தணும். அவன் கட்டிங் பண்றத கூட தடுக்க முடியாம ஒருத்தன் அவங்க அப்பா கட்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆட்டோவை உடைச்சிருக்கான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, 7 நாளைக்கு முன்னாடி. ஒரு பையன் அவங்க அப்பா கட்டிங் கரெக்டா பண்ணிடான்னு சொன்னதுக்கு ஆட்டோ சுத்தமா அவன் சொந்த அப்பாவோட ஆட்டோவை பீஸ் பீஸ் ஆக்கி வச்சிருக்கான். ஆசிரியரே அடிக்கிறான், குத்துறான். அதனால அங்கேயே ஒழுங்குபடுத்தணும். இது நிறைய இருக்குங்க. இல்லவே இல்லைங்க. இவன் வந்து அங்க போய் அவன் டீச்சரை குத்துவான், இது வந்து இங்க சொல்லிட்டா இருப்பான், அவன் குடிச்சிட்டு ஏதோ பண்றான், அது வந்து முதலமைச்சருக்கா தெரியும். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. சொல்லுவாங்க சும்மா ஆட்சியாளர்கள், எதிர்கட்சியாளர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. நடக்கிறத யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அது படத்துல ஒண்ணும் இல்ல, அதனால காதல் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, படத்துல இருந்து அதான் சொன்னேன், இந்த மார்க் ஆண்டனி சொன்ன மாதிரி தான். அதுல நல்லா இருந்துச்சு, தேட்டரே கொண்டாடினா. நான் 25வது நாள் திருப்பி ஒரு தடவை படம் பார்த்தேன். 23வது நாள் ஒரு தடவை மார்க் ஆண்டனி மறுபடியும் பார்த்தேன். எப்படி மறுபடியும் குதிச்சு குதிச்சு படம் பார்க்கறான். சூர்யா சார் படத்துல கை தட்டவே இல்லை, இல்ல மேட்டர் இல்ல. அதே மாதிரி தான் குபேராவும் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆமா தெரியல எனக்கு என்ன அவர் யாரு டைரக்டர் இல்ல, எனக்கு அவரு அந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு எனக்கு தெரியாது. மார்க் ஆண்டனி படம் சீச்சி நான் அப்படிலாம் என்னைக்குமே யார்ட்டையுமே அது பண்ணுவேன், டைரக்ட் பண்ணுவேன், பண்ண போறேன். நான் கேட்டிருக்கேன் 2-3 ஹீரோட கேட்டிருக்கேன் சார், நான் அது முடிவாகும் இன்னும் 2-3. ஆமா, நான் ஒரு ஹீரோட கேட்டுக்கிட்டே இருக்கேன். நிறைய பேர் இருப்பாங்க. இல்ல அது ஆமா, அதுவும் இறை செயல் தான். நான் சொல்லுவேன், திருப்பி தப்பிக்கிறது தான். கடவுள் கிருபை இருந்தா மட்டும்தான் இங்க எல்லாமே செய்ய முடியுங்க. ஒரு நம்ம நினைச்சா ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அது கடவுள் கிருபை இருக்கணும். அந்த கிருபை இருந்தா மட்டும்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். மறுபடியும் படம் எடுக்கிறதுக்கு அல்லாஹ் அருள் புரியணும், அவ்வளவுதான். அவருக்கு அமீருக்கு தமிழ் சினிமால இருந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்றதுக்கு பயப்படுறாங்க, ஆளுங்கட்சியை பார்த்து. போனா ஒருவேளை மாட்டிப்பு போகணும், ஏன்னா அவங்களும் இருக்காங்க. உங்களுடைய கருத்து, நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க? எனக்கு வந்து தம்பி விஜய் வந்து ஜெயிக்கணும், வாழ்த்துக்கள். ஆமா, அவருடைய எஃபர்ட் அவர் கரெக்டா வந்து செஞ்சிட்டு இருக்காரு. அவர் வந்து செஞ்ச பிறகு நம்ம விமர்சனம் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, நல்லா போயிருக்கு. அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் எப்பவுமே இருக்கும். அவர் எப்போ கூப்பிட்டாலும் நான் போவேன். அந்த படத்துல நடிக்க வேண்டியது நான். என்னை கேட்டாங்க, எனக்கு டேட்ஸ் இல்லை, நான் ஒரு வேற படத்துல லாக் ஆயிருந்தேன், அதை சொல்லியிருந்தேன், அதனால போகல. கண்டிப்பா நான் நடிப்பேன். ஆமா, அம்மா பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்பப்ப பேசுவேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவ்வளவுதான்.